வாய் என்கிட்ட பாவிச்சுக்கிட்ட என்ன பண்ணுவேன்? சாபு தான் எடுத்து விடுவேன். சாபு கொடுத்துருவியா? என்ன எங்க ஊர் இட்லி கடைக்காரத்துக்கு சாபு பண்ணி கொடுத்துட்டு போறேன். என்ன சாபு கொடுத்தா? ஏங்க மார்கழி மாசத்துல இருந்து தை 1ஆம் தேதி சரியா கூத்து வரது இல்லைங்க. டெய்லியும் போறது 100 ரூபாய்க்கு பண்டிகையும் 4 இட்லியும் திங்கிறது. சரி இப்படியா தின்னு தை 1ஆம் தேதி வரைக்கும் 3000 ரூபாய் கடனாய் போச்சு. சரி கிளவி கேட்டா ஏடா கோமாளி இப்படியா தின்னப்படியே 3000 ரூபாய் கடனாய் போச்சு எப்படா காசு தருவேன் அப்படின்னா ஆயா கோச்சுக்காத நாளைக்கு தை 1ஆம் தேதி கூத்தாடி இருந்து கொடுத்துறேன்னு. அது என்னங்கிறா ஏண்டா புண்டவாயா ஏண்டா ஆளுக்காரா ஏண்டா கட்சியை கடிச்சு ஏடா அப்படி வயசான பாட்டி நானே டோல்ல போற அரிசி வாங்கிட்டு வந்து அது இது மண்டி அது இது மண்டி நாங்களே இப்படி இட்லி சுட்டு தின்னுக்கிறேன். ஏடா என்னடா யாட கலை சொல்ற நீ நல்லா இப்ப லாரி பஸ் அடி தூக்காது உடனே ஒரு வேதி தூக்காதுன்னா என்ன சொன்னா நான் உடனே சொன்னேன் கூத்தாடி இப்படி பார்த்து சொல்லாதயா நாங்க சாமியோட ஒண்ணு என்ன சொல்றேன் இது உனக்கு நடந்து போயிரு நீ கிளவி கேட்கவே இல்லை கடையை விட்டு 100 அடி போனேன். ஏங்க லாரி வந்து கிளவி அடிச்சு பிச்சுக்க கிளவி பட்டியல இருக்கிற லாரி ஆஸ்பத்திரியில இருக்கிற 4 போல்டு தள்ளிட்டு போச்சு. ஆமாங்க ஐயா அந்த மாதிரி எனக்கு ஜாபம் கொடுத்துட்டு உனக்கு நேர்ந்து போயிடும். என்ன சொல்ல வேணா எனக்கு ஜாபம் கொடுத்தா நீ செத்து போயிடும். உன்னை கல்லாக திட்டுவேன். நான் ஒரு மண்ணை உள்ளி வச்சுக்கிற சாமி அந்த உள்ளியை வச்சியா உடச்சி கொச்சு தொடஞ்சி போட்டு போற கல்லா யூஸ் பண்ணி போடுவேன். நான் மண்ணு பைப் வச்சுக்கனே மோத்திரம் விட்டே அமைச்சு போடுவனே. அப்படி என்றா உன்னை என்ன வாங்க திட்டிப்பேன்? என்ன பண்ணுவேன்? யாருக்கு ராஜாவாக அழைக்க போகிறேன் சொல்லுங்கடா என்னடா ஏறிக்கிறா நாயிடா நாயா நாயிடா ஏறி நாய் பியாதான் இருக்குது. ஆமா ஏய் எங்க ஏறிக்கிறாச்சனா கலந்தடா கழுதியா ஐயா சாமி நான் ஒரு 2 காலம் பிடிக்கிற சாமி எனக்கு அந்த ஜாபம் வேண்டாம். ஏங்க நல்லா கேளுங்க நான் ஒரு பொட்டை கழுதிக்க நீ ஒரு கடா கழுத உதாரணம் இந்த பொட்டை கழுதி பார்த்தா இந்த கடா கழுத முழுக்குமா 4.5 காலம் போயிட்டு பின்னாடி ஏறா சாணி அடிச்சுட்டு போடும். எனக்கு கழுது ஜாபம் வேண்டாங்க வேற ஏதோ ஒண்ணு கொடுத்துரு. அது வேண்டாம் மார்கழி மாசம் 10 நாளைக்கு பின்னாடியே தோர்த்தோம் கெட்டு மாட்டிட்டு யாரு தெரியுது ஐயா சாமி புழுதி காட்டுல நம்மளால ஆவாது. நான் சொன்ன பேர் சேர்க்கணும் சொன்ன பேச்சுக்காக ரொம்ப மாதிரியா சொன்ன மாதிரிக்கே நண்பா செம்பா நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த நம்ம தாய் குலமும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாங்க. அது மட்டுமல்ல யூடியூப் சேனல் வேறு முகலம் பெற்ற யார் ஐயா பேரா ஐயா பேரு சேர்ந்தா சொன்னியா கற்பூர் வேளாண்படி சேர்ந்த செல்வம் ஐயா அவர்கள் கண்டிப்பாங்க. எல்லாம் லைட்டை வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு ஸ்டாண்ட் வச்சுட்டு போயிடுவாங்க ஸ்டாண்ட வச்சுட்டு. ஆமா ஆனா விடியல் வரைக்கும் சிரித்த முகத்தோடு கண்டிப்பா நம்ம கலையை வளர்த்துடுறாரு. கண்டிப்பாங்க. முதல்ல ஒரு நன்றி சொல்றது நான் எப்பயா சொல்லிவிட்டாமி நீ தான் சொல்லணும். காலையோட போன் பண்ணி பேசிவிட்டாங்க அவர்களுக்கும் எங்க அண்ணன் தான் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மிக நன்றி மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் இப்ப நம்ம நாடு எங்கும் ஊர் எங்கும் தெரியணும் அப்படின்னா அதுக்கு அவர் தான் முதல் உதாரணமே. எத்தனையோ சேனல் இருக்குது அதுல கூட நம்மளால வரோம் நம்மள அதிகம் தெரியறது இல்ல. ஆனா நம்ம ஊர்ல போய் இறங்கணும் அப்படின்னா முதல் ஏங்க செல்வி யூடியூப் சேனல் வருது நீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதுக்கு முதல் உதாரணமே வருதாங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களால முடியும்னா இந்த ஆள் குழாயில கம்ப்யூட்டர் ஆட்டுங்க. என்ன சொன்ன கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்கன்னு தப்பா நினைக்காது சாமி. பேரு கடை வாங்கணுமா பூலான் என்கிற சிலம்ப கவுண்டர் ஐயா அவர்களும் பெரியம்மா அம்மா அவர்களும் செத்து சொன்பதி ஆண்டு வைகுண்டம் சாலுவாக சாமி சாதித்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அறிவு முக்தி மோசம் அந்த காரணத்தினால் அவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறவினர் நாங்க பாக்குறீங்க
உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்று நாடகம் வைத்துள்ளார்கள். கண்டிப்பாங்க. சத்திய ஹரிச்சந்திரமயான காண்டம். ஓ, ஹரிச்சந்திரமயான காண்டம். இல்லை என்றால் சந்திரமதி அம்மன் வேலை பாகம். ஓ, சந்திரமதி அம்மன் வேலை பாகம் என்ன நாடகத்தை ஏற்றல் உள்ளதை நாற்றல் உண்மை செய்ய போகிறோம். கண்டிப்பாங்க. இந்த நாடகத்தில் ஏதேனும் குற்றமுறை இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கும் சிறந்தால் வருகின்றேன். கண்டிப்பாங்க. 11 நாளைக்குள்ளே மறந்து போறாங்க. ஆமா, 11 நாளே மறந்து 3 வருடம் ஆகியும் நம்ம தாய் தந்தையை வணங்க வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயின் சேர்ந்தோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்ம தாய் தந்தையை வணங்கிட்டு போனாதான் எந்த கோயிலும் வரம் கொடுக்கும். கண்டிப்பா சாமி. அப்படி நம்ம தாய் தந்தையை வணங்க வேண்டும் என்று அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் நாடகம் விட்டு இருக்கிறார்கள். என்ன இருக்கிறீ அவங்க அப்பனுக்கு ஒரு கூத்தாடுறியா சொல்லு பாக்கலாம். சரி, வணக்கம். இன்னொரு நாள் சிலம்ப கவிஞர பார்க்க போறோமா, நம்ம எல்லோரும் பார்க்க போறோமா, மாண்டு வைகுந்தம் சால்வாக சாதித்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மதிவு முத்துமாசானந்து அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போல் தலைநினைத்து அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருடைய ஆவணம் வளர வேண்டும். சுவாமி இருந்தாலும் இந்த ராஜசபை சிங்கார மேடையில் நான் ஓடோடி வந்தேன். நான் யாரு என்னுடைய நாமதங்கள் என்ன? நாமதேனங்கள் என்ன? நான் நிக்கிறேன் அப்படி நிக்கிறேன். நான் உன் சிசியன் அல்லவா? என்னுடைய நாமதங்கள் என்ன? வைக்கவா சொல்லுங்க. டான்ஸ் டாப் பண்ணிடுவேன். எங்க வீட்டுக்காரி சும்மா போயிடுவா அப்புறம்.
போருமே சுவாமி என் பெயரோ வசிஷ்ட மகா முனிவர். முனிவருக்கு தங்கள் பெயர் வசிஷ்ட மகா முனிவர். ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு குருவாக விளங்க விடக்கூடிய சூரிய குலத்து வேந்தர்களுக்கு ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு குருவாக விளங்கக்கூடிய என் பெயரோ வசிஷ்ட மகா முனிவர். சூரிய குல வேந்தருக்கு குலகுருன்னு சொல்றீங்களே. ஆமா. தாங்கள் யார் பெற்றெடுத்தாங்க? இருக்காதாமி சொன்னீங்க. டேய் ஐயோ வியாபாரம் பண்ற ஏங்க ஒரு 1.5 ரூபா பிளேட் இல்லை உனக்கு? ஏன்ட்டு கேட்டிருந்தா நான் பிச்சை எடுத்து கூட வாங்கி கொடுத்துருப்பேங்க. என்னது இல்லையா சலூன் கடையில் 3 தான் கொடுத்துருப்பேன். ஏன் இதெல்லாம் சொன்ன இப்படி தான் வர்றது? நாங்க முனிவர்கள். ஓ நீங்க முனிவர் விட்டாரு. முனிவர் என்ன பண்ணிக்கிறது? அதான் என் உண்மையை சொன்னா ஏங்க கோவம் வருது? ஓம் சக்தி வேறு பூஜையா நீ சொல்லிக்க வேண்டியதா அப்படின்னு நீங்க அதெல்லாம் தெரியும் குடிங்க வாங்கி கொடுத்தவனுக்கு. வணக்கம்மா. ஆமாம்மா நான் பார்த்து பார்த்துட்டு நீங்க அப்படி அது முறைடி அப்படி நான் பிறந்தாலும் இது என்னது? யோக தண்டுனா அதாவது நான் தியாகம் செய்யறப்ப இப்படி கை வச்சு தியாகம் செய்யறது. நான் இதை பார்த்துருக்கிறேன் சாமி. எங்க? அட நான் உண்மையிலும் பார்த்துருக்கிறேன். எங்கடா பார்த்தா? இது எங்க தெரியுமா இருக்கும்? இது கொண்டா சலூன் கடையில நம்ம சிறைக்கிறோம்ல அப்ப ஹைட்டா தலைக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அத கட்டதான் இது. ஆனா அது கட்டா இல்ல ஓட்டக்கும்டா. அத ஓட்டக்கும்டா இதெல்லாம். இதுல இல்ல எப்படி இருக்கு டேப் போட்டு மறைச்சு விட்டீங்க. மங்கது எடுத்து வந்ததுயா. யாரு கண்டா 320 ஆரம்பிச்சு அதுவும் கட்டவனே. சுவாமி வசிஷ்ட மாமுனிவரை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? அப்படி இருந்தாலும் நான் பிறந்த வரலாறு எப்படி? பிரம்மனுடைய ஜடலத்தில் பிறந்தவர்கள். ஓ பிரம்மனோட ஜடாபாரத்துல பிறந்தவர். வலது கால் பெருவிரலில் தக்கன். ஓ வலது கால் பெருவிரல்ல தக்கன். இடது கால் பெருவிரலில் தரணி. இடது கால் பெருவிரல்ல தரணி. சரிங்க. இன்னும் நாரதர் இந்த வசிஷ்டர் கலைப்பாட்டு மகாமுனிவர். சரிங்க. இப்படி சொல்லப்பட்ட 9 குமலேச பக்தர்கள் பிறந்தோம். 9 குமலேச பக்தர்கள் பிறந்தீங்க. அப்படி பெருமனுடைய ஜடலத்தில் நம்ம பிறந்துட்டோம். நம்ம பிறக்கும் பொழுதே பிராமணன். பிறக்கும் போதே பிராமணர்னா கறியெல்லாம் திங்க கூடாது. ஆமாடா. சுரக்கமா திங்க அடி விட்டாருப்பா. சரி அடிக்க மாட்டேன். ஓம் சக்தி. பிராமணனுடைய வயிற்றில் பிறந்தவர். சரிங்க. பெருமனுடைய வயிற்றில் பிறந்து நான் தவத்தில் மேந்தபடினான். எத்தனை கடை வெட்டுவ? என்ன ஜெபம் பண்றேங்கறியா? டேய் அவன்டா. அம்மா செவுட்டாடியா? ஏய் யார் சொல்றது? பொறமாத்துல பிறந்தவனா? ஏப்பா செவல்ரா தவம். சொல்றது தேவனே காவல் ஊதுறா. சரிங்க. தவத்தில் சிறந்தவர். தவத்தில் சேர்ந்தபடினான் தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு காமதேனு பசுவை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஓ காமதேனு பசுவை ஒன்றிணைந்து கொடுத்தாங்க தவத்தில் சிறந்தவர் சொல்லி. சரி சாமி. அந்த காமதேனுவை வைத்து நாட்டிலே சில பிள்ளைகளுக்கெல்லாம் உபதேசனை சொல்லி கொடுத்து கொண்டிருந்து. சரிங்க. இருந்தாலும் நாட்டுல ஒரே ரச்சனை தாங்க முடியல. ஆமாங்க. ஒரு 10 கோடி சேர்ந்துட்டா அதோட கசாமச்சான் தான் இருக்கும். இருந்தால் இந்த கல்வியை இவர் கற்க மாட்டார்கள் என்று வனத்துக்காலத்துக்கு சென்று வனத்துல சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓ காட்டுல கூட்டி போய் காட்டுல சொல்லி தரீங்க. சரி சாமி. அந்த காமதேனுவை எதை நினைத்து நம்ம மடிக்கல வைக்கிறோமோ அதெல்லாம் வரும். ஓ காமதேனு பசுவில நம்ம எதை நினைச்சு இந்த மடியில வைக்கிறோமோ எல்லாமே கிடைக்கும். அதை வைத்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து அதாவது 4 வேதம் 6 சாஸ்திரம் 24 கலை ஞானம் இதெல்லாம் நான் கத்து கொடுத்துருக்கிறேன். 64 கல்வி காரணமும் கத்து கொடுக்குறேன். கல்வி ஞானங்க. கல்வி நேரத்தெல்லாம் சொல்லி கொண்டிருந்து சரி. அந்த நேரத்தில் ஜாதி நாட்டை ஆண்டு வரக்கூடிய கௌசிக மாமன்னன் வந்தார். ஓ கௌசிக மாமன்னன் வந்தாரு. எனக்கு தண்ணி தாங்க பசினா
உனக்கு என்ன தண்ணி தாகம் போச்சு ஏய், கூட்டாளா அவங்க ஆளுங்களை ஏய், கூப்பிடாத ஆளுல. ஏய், அப்படின்னு சொல்ல சொல்ல. ஒரு ஏக்கரை கோழி சேனை அழைத்து வந்தான் ஓ, ஊராக்கிற ஒரு சேனையை அழுத்தி வராரு. யாரு? கௌசிக மாமன்னர். சரி சாமி. என்னடா இவன்? இருப்பது ஒரு சின்ன குடிசை, சின்ன கொடுத்த. இருப்பது ஒரு முனிவர். இவன் எப்படா நம்ம சாப்பாடு கொடுப்பான்? அட, இவரே ஒரு சின்ன ஒரு முனிவரு. முனிவர் அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பான். ஊராக்கிற ஒரு சேனைக்கு அப்படிங்கிற. அப்படியே நினைத்து அழைத்து வந்து அமர வைத்தான். சரிங்க. என் காமதேனுவை அழைத்து எல்லாருக்கும் மண் அமர்ந்து கொடுத்து. ஓ, காமதேனு பத்து அழைத்து எல்லாத்துக்கும் வயிறு பசி ஆட்டுறீங்க. சரிங்க. அப்ப கேட்கலாம்டா, எனக்கு எப்படி கேட்டா? இந்த காமதேனு உனக்கு என்னத்துக்கு? அதானே. ஓ, வத்தாலும் பெரிய அடிமடியில கை வைக்கிறான் அவன். காமதேனு பத்தி உனக்கு எதுக்குன்னு உனக்கு கேட்கலாம். எதுக்கு? சரிங்க. எனக்கு விடுறாங்கடா. உனக்கு என்னடா யாரார கஷ்டப்படுறது, யாருடா கேக்குறது? தாண்டா தேட்டர் மாதத்துல பதம் பாக்குறது. வீட்டுல மாதிரி பதம் பாக்குறாங்க அனுப்புனா. சரி, இந்த காமதேனு அப்படியெல்லாம் வராதுப்பா. இந்த தேவர்கள் எல்லாம் மெச்சது எனக்கு பெருமையா கொடுத்தது. இது எங்கிட்ட இருக்குமோ இல்லையா, இதை வச்சு நீ சமாளிக்க மாட்டேன். சமாளிக்க மாட்டேன். கையில ஆகாது என்று அந்த காமதேனுவை களவாடி விட்டான். அது காமதேனு பத்தி திருடிட்டு போயிட்டான். யாரு? கௌசிக மாமன். சரி சாமி. அந்த கௌசிக மன்னன் திருடி சென்றால் அந்த காமதேனு பட்டது அவனை அடித்து தொலைத்து வந்து விட்டது. அடித்து துரத்து விட்டு வந்துருச்சு. பார்த்துட்டு என்கிட்ட வந்துருச்சு. நம்ம என்னதான் நம்ம மாட்டுக்கு மனசனால அருள் புத்தி இருக்காதா? மறுபடியும் வந்து கேட்டான். அடே வந்து சிவகாமிடுவது இந்த காமதேனு என்னிடம் நிற்க மாட்டேங்குது. இந்த காமதேனுவை பெற வேண்டும் என்றால் காமதேனு பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ராஜ விடைகளை அழைத்து காவத்தில் இருந்து தேவர்கள் மெச்சித்து உனக்கு கொடுக்கணும். தேவர்கள் மெச்சித்து தான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. சரிங்க. அப்ப அந்த திருட்டு வேலை செய்து விட்டான் கௌசிகன். ஓ, கௌசிக காமதேனு பத்தி தேடுறான். திருட்டு வக்கால ஓலி. அப்படி இருந்தால் இறந்த போதிலும் சூரிய குலத்து வேந்தர்களுக்கு நான் குருவாக விளங்கி வரக்கூடிய சூரிய குல வேந்தருக்கு நீ குருவா இருக்கிறீங்க. இருந்தாலும் இறந்த போதிலும் வருடம் ஒரு முறை தேவதுந்துமி. ஓ, வருடம் ஒரு முறை தேவர் துந்துமி. சரிங்க. மாதம் ஒரு முறை தேவ சபை. மாதம் ஒரு முறை தேவர் சபை. இந்த தேவ சபைக்கு ஏதோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பக்கத்து நாட்டுக்காரர் போறது. ஆனா தேவதுந்துமிக்கு 300 முக்கோடி ராஜர்கள், எண்ணற்ற ரிஷிமார்கள், கிண்ணர், கெம்பர், கிடவேந்தர்கள் எல்லோரும் அழைப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த தேவதுந்துமிக்கு எல்லோரும் போகணும். எல்லாருமே தேவர் சபைக்கு வரணும். சரிங்க. தேவதுந்துமிக்கு போகணும். சரிங்க. இந்த தேவதுந்துமி. ஓ, இன்று தேவர் துந்துமி இங்க நடக்குது எட்டியூர்ல. சரிங்க. அந்த தேவதுந்துமிக்கு நான் சென்றாக வேண்டும். ஆமா, போயே ஆகணும். ஏங்க கலந்து புறை போட்டுட்டா போவாங்க. அப்புறம் ஓ முருகா முத்தமிழ் அறிஞா அதை கட் பண்ணுதானா? பயப்படுறாங்க. கலந்துனால போறாடா. அப்ப எதுல போறோம்? தேவர் போறோமா? எங்க நினைக்க நாங்க போவோம். நினைக்கிற இடத்துக்கு போயிருவியா? சாமி சாமி எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். சரி. இப்ப நான் எங்க வீட்டுக்காரிட்டு போகணும். சரி, நலசாமி போலாம். ஏடா உங்க வீட்டுக்காரி நான் பார்த்து சொல்றேன். நீங்க பார்த்து சொல்றியா? உன் மனைவி இப்பொழுது உன்னை போல் ஒரு ஆடவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காளா? என்ன பண்ணுவாரா? இது நல்லா. ஏன் என்ன பண்ணுவான்? சாமிட்டு யாரு என்னன்னு கேட்டாலே. ஓ, நமக்கு அறிவில்லாம போச்சு பாடுறா. அவன் என்ன ஒரு கரும்புக்காடு களை எடுக்கிறானா? களை எடுக்கிறானா? எல்லாரும் கேட்டு போகணும். யாரு என்ன பாரு போடுறானா? ஏன் சாமி இங்க வா. நீ ஒரு ஆடவனை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுக்குறான்னு சொல்றீல்ல? ஆமா. என் பொண்டாட்டி கூட இந்நேரத்துல இருக்கிறது எங்க பக்கத்து வீட்டுக்கார எங்க சித்தப்பனா இல்ல. ரொம்ப நாளா எங்க மாமனுக்கு எங்க வீட்டுக்காரி மேல ஒரு கண்ணுங்க. பெரிய மாமனுக்கு. இவங்க பெரிய மாமனா இல்ல அவனும் இல்ல எங்க அண்ணன் சுப்பிரமணியா. இந்த 3 பேர்ல யாரு கண்டுபிடிச்சு சொல்லு சாமி. இல்ல அவன் வந்து கிளவிதான் போவான். அவன் நல்லவன். யாரு சொல்லு சாமி. சீக்கிரம் சொல்லி எனக்கு ஆப்பனம் வருது. ஏண்டா ஆத்தன காட்டுக்கு புத்தி மாட்டேங்கிறது உனக்கு கரெக்டா? நான் முன்னே அவனுக்கு சொன்னேன். உன்னை போல ஒரு ஆடவன் என்னை போல அப்படி தெரிஞ்சுக்கணும். உன்னையாட்டும் உன் மகன் தானே இருப்பான், மத்தவங்க இருப்பான். ஆடாமே 3 வச்சு போய் ஹரிசு உன் தந்தைய காணவில்லை என்று அழுவ அதிகாலையில் வந்து விடுவான்னு கட்சி பிடிச்சி முத்தம் கொடுத்து இருக்கான். சாமி பாரு பொண்ணைய பாரு. அவசரப்பட்டு போய் எங்க வீட்டுக்காரி நான் வெட்டி இருந்தேன்னா யாரிடம் முண்டை நிக்கிறது? பொறுத்து அப்படின்னு பொண்டாட்டி தான் யாரா நிக்கிறது? இதான் சாமி எத்தனோடு கேடுப்பா கால புண்டா.
சாமி மட்டுமே இரண்டாவது சாமி கூட வேற கொடுக்குறான். ஓம் சக்தி வரா சக்தி சாமி ஏதாவது தப்பு தவறா பேச்சுட்டேன், கோபத்துல பேச்சுப்பட்ட சாமி அதை விட்டு நான் எங்க செல்ல வேண்டும்? இப்பொழுது மேச்சேரி சந்து கடைக்கு போக வேண்டும். என்ன ஆச்சுது? கோஷம் கொடுக்க பாபா பார்த்து போல நேரம் ஆகுது. அதுவும் கட்டவனே தேவருந்தமைக்கு போக வேணும். தேவலோகம் தேவரத்து வந்து நீங்க போறமா? என்ன சரி வா போறோம். என்ன சேர்த்துட்டு இருக்கேன் ஆண்டி சொல்லும் தாத்தன் எங்க போச்சு புத்தி பண்ணி ஒரு சேர்ந்த பசு வீச்சு இவன் கூட சேர்த்து என்ன பேசுறான்? தேவரத்து வந்து நீ போகணும் நேரம் போச்சு. தேவருந்தமை